ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழக எஸ்சிஆர்சி நிறுவனத்துலேருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு பற்றி பார்க்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாதே, ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மே 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்கை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் கேட்டகரியில் பிஇ பிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 22 வேகன்சி இருக்குது. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கேட் ஹோல்டருக்கு 31,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. இதே நான் ஹெட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் தராங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2 கேட்டகரியில் டிப்ளமோ கோர்ஸில் நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் ஆர்கிடெக்சர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி 20,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸு தராங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் டிப்ளமோவில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப் டு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் மந்த்லி சேலரி 20,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் செகண்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி ஹேட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு 31,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும், நான் கேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் நெக்ஸ்ட் போஸ்டிங்க்கு பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. எம்இ எம்டெக் எம்எஸ்ல ஸ்ட்ரக்சரல் ஆர் சிவில் ஆர் எர்த்குவாக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி 28,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. இந்த போஸ்டிங்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப் டு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களா இருந்தால் அவங்களுக்கு மந்த்லி சேலரி 31,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் தராங்க. இதே நான் கேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 2 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் மந்த்லி சேலரி கேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 35,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும், இதே நான் கேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 28,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மந்த்லி சேலரி கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு 35,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் கொடுக்குறாங்க. இதே நான் கேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 28,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் கேட்டகரியில் நெக்ஸ்ட் போஸ்டிங்க்கு பிஇ பிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியலில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி கேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 35,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் தராங்க. இதே நான் ஹெட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 28,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 கேட்டகரியில் நெக்ஸ்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மந்த்லி சேலரி 35,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸு தராங்க. இதே நான் நெட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 28,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்ப்ரவரி பேசிஸில் 2 to 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை இன்டர்வியூக்கு வெரிஃபிகேஷனுக்காக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க.
மேலே சொன்ன மாதிரி எல்லா போஸ்டிங்க்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து 35 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் பிடபிள்யூபிடி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து ஃபைனல் இயர் அண்ட் ஃபைனல் செமஸ்டர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.